புரோக்கர்கள் என்ற வார்த்தையை தான் நான் நிதானமாக சரியாக பயன்படுத்துகிறேன். அதையும் விட கீழான ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியலை. அவ்வளவு கேவலமான ஒரு ஜந்துவாக பண பிசாசாக மாறிவிட்டவன் தான் இந்த சவுக்கு சங்கர். உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், காச நோயால் தாக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த நிலையில் என்னோட உடல்நிலையை கூட வெளியில் காட்ட முடியாத சூழல் அப்படிங்கிறது நான் பேசாமல் முடங்கி இருந்த காலகட்டம். ஆனால் இவனுடைய அந்த பேச்சை பார்த்து சிறுமிதி காதல் வயப்பட்டு தான் தற்கொலை தான் செய்து கொண்டால், காதலால் தான் செய்து கொண்டால் அப்படின்னு அந்த பணக்கார வர்க்கமான அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு பேசிய விதம் என்னை போட்டு உலுக்கியது. கொஞ்ச நாள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால நிறையா விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. சிறுமிதி பள்ளி மாணவி, +2 மாணவி இறந்து போயிருக்கிறார். சவுக்கு சங்கரோட பதிவு நேற்று பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று பிடரியை பிடித்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது மதன்ற வச்சு தான் அந்த வேலையை தெளிவாக செஞ்சிருக்கிறார். குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் நடந்து இப்படி ஒரு ஜந்துவா இவன்லாம் ஒரு ஊடகம் சொல்லி இவனை பார்க்கிறவங்களோட மனநிலை என்னன்னு சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு அருவருக்க தகுந்த அளவில் பல்வேறு பூதாகரமான விஷயங்கள் வெடித்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? கஞ்சா. வணக்கம், இது சொல் புதியது. நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிறுவனம்னா இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் அந்தந்த கட்சி சார்பாக அவரவர்களுடைய அந்த தனித்துவத்தை காட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்லது கெட்டது இதெல்லாம் தாண்டி அந்தந்த கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உலக அளவில் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து ஒரு அறிவார்ந்த சமூகம், ஜனநாயக சமூகங்களும் மிக மிக முக்கியமாக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லாம் இந்தியாவை பார்த்து காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயத்துக்காக என்றால், இங்கே ஊடகங்கள் மிக மோசமாக ஆளும் வர்க்கத்திற்கு ஊதுகுரலாக மாறிவிட்டது. குறிப்பாக கோடி மீடியாக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 70% மேல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரங்கள் வெளியிருந்திருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இனப்படுகொலை நடந்த இலங்கையில் கூட இப்படியான ஒரு சூழல் இல்லை. அங்கே கூட குறிப்பாக லசந்த விக்ரமத்துக்கு போன்ற மூத்த ஊடகவியலாளர்களாம் தன் உயிரையே கொடுத்தார்கள் நீதி நிலைநாட்டுவதற்காக. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. எல்லாருடைய ஒன்று குரல் வரி நெருக்கப்படுகிறது அல்லது குரலையே விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க சமீப காலமாக அந்த சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்கள் என்ற வார்த்தையை தான் நான் நிதானமாக சரியாக பயன்படுத்துகிறேன். அதையும் விட கீழான ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியலை. அவ்வளவு புரோக்கர்ன்ற வார்த்தையை கூட சாதாரண வீடு புரோக்கர், சாதாரண பெண் பார்க்கக்கூடிய அதுக்கு அவங்க கணக்கில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு கீழே உள்ள நிலையில என்ன வார்த்தை எனக்கே தெரியல, நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். அவ்வளவு கேவலமான ஒரு ஜந்துவாக பண பிசாசாக மாறிவிட்டவன் தான் இந்த சவுக்கு சங்கர். அவனுடைய முதல் முகம் எங்க வெளிப்பட்டது என்றால், சிறுமிதி அந்த வழக்குல தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறுமிதி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அம்பலப்பட்டு போனார் சவுக்கு. அதுலேருந்தே மிக மோசமான அந்த ஆடைய நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லப்போனால், நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், காச நோயால் தாக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த நிலையில் என்னோட உடல்நிலையை கூட வெளியில் காட்ட முடியாத சூழல் அப்படிங்கிறது நான் பேசாமல் முடங்கி இருந்த காலகட்டம். ஆனால் இவனுடைய அந்த பேச்சை பார்த்து சிறுமிதி காதல் வயப்பட்டு தான் தற்கொலை தான் செய்து கொண்டால், காதலால் தான் செய்து கொண்டால் அப்படின்னு அந்த பணக்கார வர்க்கமான அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு பேசிய விதம் என்னை போட்டு உலுக்கியது. உணர்ச்சி வசப்பட்டு நான் என் உடல்நிலையோட கருதாமல் அந்த வீடியோ வெளியிட்டேன். இவன் எவ்வளவு மோசமானவன் என்று அது இப்பொழுது ஞாபகத்துக்கிறது. அதே வேகத்தோடு அதே கோபத்தோடு தான் இன்றளவும் இருக்கிறேன். அவன் எவ்வளவு மோசமான ஒரு புரோக்கர், மனித லிஸ்ட்டை கூட சேர்க்க முடியாது, அவ்வளவு மிருகத்தை கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு காசுக்காக எந்த இலைக்கும் அவன் உடல் மொழி, அவனுடைய தினாவட்டு, அவனுடைய கருவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க படு மோசமாக இருக்கும். பார்த்தாலே ஒரு சிலரை பார்த்தாலே கோவம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்தது. இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு கதையாக, குறிப்பாக பிஜேபிக்கு நேரடி ஆதரவு இல்லாமல் மறைமுகமாக ஆதரவாகக்கூடிய அதிமுகவுக்கு இப்போ புரோக்கர் வேலை பார்த்து கொண்டோம். ஒரு கட்சி சார்பாக ஒருத்தர் ஸ்டாண்டு கூட தப்பு கிடையாது. ஆனால் அதில் குறைஞ்சபட்ச நாணயம் இருக்கணும் இல்லையா? அந்த நாணயம் கூட தவறக்கூடியவர், அதாவது நம்பி செல்கிறவர் கூட அவர்களை நம்பாமல் ரெக்கார்டு செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்கள் நேற்றிலிருந்து சோசியல் மீடியாவில் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதன் ரவிச்சந்திரன், அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு நான் போக வரல. ஆனால் அவர் செய்யக்கூடிய ஸ்டிங் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது முக்கியமான நான் கருதுகிறேன். குறிப்பாக
சவுக்கு சங்கர் வந்து எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு மோசமானவன், தன்னிடத்தில் வரக்கூடியவர்கள் கூட நம்புவதில்லை, தன்னிடத்தில் ஒரு கட்சி வந்து ஒரு வேலையை ஒப்படைத்தா கூட அந்த கட்சி கூட உண்மையாக இருப்பதில்லை அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு. அவ்வளவு அருவருக்கத்தக்கான விஷயங்கள், அவருடைய அந்தரங்கங்கள் கேவலமாக, அதாவது குறிப்பாக சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று பிடரியை பிடித்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மதன் ரவிஜி தான் அந்த வேலையை தெளிவாக செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் நடந்து எடிட்டர்கள் மூலமாக அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத முழுக்க ராவ் ஃபுட்டேஜை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாரு மதன் ரவிச்சந்திரன். அவர் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் தலை சுத்துகிறது. இவ்வளவு கேவலமானவனா சவுக்கு, இவ்வளவு மோசமானவனா சவுக்கு, காசுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவானா, இப்படி ஒரு ஜந்துவா, இவன்லாம் ஒரு ஊடகம் சொல்லி இவனை பார்க்கிறவங்களோட மனநிலை என்னன்னு சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு அருவருக்க தகுந்த அளவில் பல்வேறு பூதகாரமான விஷயங்கள் வெடித்திருக்கின்றன. அதில் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா, கஞ்சா. அந்த ஆபீஸ் முழுக்க அதில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்கன்றத அதிர்ச்சி தருளியாக இருக்கிறது. குறிப்பாக லியோவா, அவன் பேர் என்ன சொல்கிறானுங்க, அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்மேட் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு தொழிலுக்கு உண்டான மரியாதை வேணாமாடா, அதில் உட்காந்துக்கிட்டு கஞ்சா போட்டு அப்படியே தலையை சுற்றிது, பேந்த பேசுகிறான், தப்பாக பேசுகிறான். அப்படியே ஒரு இடத்துக்கு மேலே அவனால் முடியலை, தலையை சுற்றி கீழே விழுந்துடுறான். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு தொழிலுக்கு உண்டான மரியாதை இருக்கு இல்லையா? ஒரு ஆஃபீஸில் ஸ்க்ரீன்மேட்டை போட்டு கேமரா முன்னாடி ஒருத்தன் கஞ்சா போட்டு இருக்கிறான்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு கை நடுங்கி போகக்கூடிய போதைக்கு அடிக்டான, அந்த இப்போ சொல்ற ட்ரக்குக்கு அடிக்டான எவ்வளவு மோசமான நிலையில் தெரியுதான் பாருங்க. அப்போலாம் அதில் கூடுதலான அதிர்ச்சியானவர்கள் என்னன்னாக்கா, அதில் இருக்க புறமே அடிக்கிறாங்க. அங்கே உள்ள பெண்கள்லாம் எப்படி பாதுகாக்கப்படுறாங்கன்றது தெரியல, ஒரு கேள்விக்குறிங்கிறார் மதன். இவங்க எந்த இல்லை, ஏன்னா போதையில் இருக்கிறவனுடைய மனநிலையை அவன் மூளை என்னவாக இருக்கும், அவன் எந்த நிலைக்கும் தான் போவாங்க. ஆக இவங்க போதையில் மட்டும் உல்லாசமாகவில்லை, மற்ற இடத்தில் உல்லாசமாக இருந்திருப்பார்களோ, பாலியல் சுண்டலுக்கும் இவர்கள் தூண்டப்பட்டிருப்பார்களோ என்கிற ஐயம் இயல்பாக இருக்கிறது. முக்கியமாக எடப்பாடி தான். இப்போ எடப்பாடிக்காக அதிமுக வேலை பார்க்குறாங்க, ஏஜெண்டா கூட இருங்க. அந்த ஏஜெண்டுக்குள்ள ஒரு நாணயம் இருக்குல்ல, ஒரு கட்சிக்காக நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்குறீங்கன்னா அது நாணயம் இருக்கு இல்லையா? ஆனால் என்ன, வேலுமணிலிருந்து எடப்பாடியிலிருந்து டீல் பண்ணக்கூடிய அத்தனை அதிமுக உடைய ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. அப்போ காசு கொடுத்து வேலை கொடுத்த ஒரு கட்சியை கூட நீ உண்மையா இல்லை. அப்போ இதுதான் இந்த புரோக்கர்த்தனத்தின், கேவலத்தனத்தின், காசுக்காக பீதிங்கிற தனத்தினோட உச்சம்ன்றது என்ன தெரியுமா? இதுதான். அப்போ சவுக்கை எந்த லிஸ்ட் சேர்க்கிறது? சவுக்கு மாதிரி ஒரு அயோக்கிய பயிலால் என்ன செய்வதுன்னு இருக்குல்ல, இது வந்து சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ட்ரக்ஸ் அங்கே புறங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, கஞ்சா அங்கே புறங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, நியாயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரியா நேற்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு பின்னாடி ராடை சொல்லிட்டான்டா, பதண்ட வச்சு போய் வீடியோ பண்ணடான்னு சொல்லி கதற பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. அது கூட தெரியாமல் எதுவுமே நடக்காத மாதிரியா, வெக்கமே இல்லாமல், வாடகைக்கு வரன்றது விவரம்லாம் தெரிஞ்ச பிறகு அம்பலப்பட்ட பிறகு கூட இந்த கஜா குடிக்கையில் உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இவன் எவ்வளவு நாணயமற்றவளா, கொஞ்சம் கிஞ்சித்தும் கூட ஒரு அரசியல் நாணயம் இல்லாமல், அறிவு நாணயம் இல்லாமல் இந்த சமூகத்தை, குறிப்பாக தமிழ் சமூகத்தை, அவனை பார்க்கக்கூட கிரிஞ்சான ஆட்களை எல்லாம் எவ்வளவு மோசமாக நடத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன். இவனுங்களோட பார்வையால் என்ன செய்யறது? அப்போ இப்படி போதைக்காரையும் கஜாக்கிராக்கியோட பேச்சை ஒருத்தன் நம்புறானா அவன் நம்ம என்னன்னு சொல்றது? அந்த போதை நம்ம என்னென்று விவரிப்பது? யோசிச்சு பாருங்க. மிக முக்கியமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதில் நாம் தமிழர் சாட்டை முருகன் இவங்களோட பேசுனது ஆடியோக்கள் இருக்குன்றான். அதுவும் சீமான கழுவி ஊத்துருக்கான். யார்? சாட்டை முருகன். அது ஒன்றும் புதுசு இல்லை. சீமானோட ஆடியோ வீடியோவே சாட்டை கையில் இருக்கும்போது சாட்டத்திற்குனோட ஆடியோ வீடியோ இவங்க சவுக்கில் இருக்குங்கிறத அதிர்ச்சியான தகவல். ஆடியோவில் அழிந்து போன கட்சி நாத்தாக்கா, வீடியோவில் அழிந்து போன கட்சி யாருன்னா பாஜகங்கிற பொருத்தம் சவுக்கு சங்கருடைய ஆபீஸ் வரை இருக்கிறது என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆக பாஜக, அதிமுக, நாத்தாக்கா, அதாவது நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு, என்ன சொல்றது, மிருகத்தனமான காசுக்காக பீதிங்கிற கூட்டம் ஒன்று உருவாயிருக்கிறது. அது சவுக்கின் வீடியோக்கள் வழியாக ரா ஃபுட்டேஜ் நிறையா இருக்கிறது. நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்தது, இன்றைக்கு ஒரு வீடியோ வந்தது. இதெல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இவ்வளவு கேவலமானவர்களா பணத்துக்காக மக்களை ஆட்டு மந்தைகளாக பயன்படுத்துவது, 1,00,000 வியூஸ் போகுதுன்றதுக்காக இவங்க என்னவெல்லாம் செய்கிறார்கள், அதை எப்படி பணமாக்குகிறார்கள், பணமாக்கலான பரவாயில்ல, சொந்த ஊரில் எவ்வளவு தூரத்துக்கு போதைக்கு அடிக்ட் ஆகிறார்கள், யாரெல்லாம் எப்படி சுரண்டுகிறார்கள் என்கிற பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கின்றன. இது நல்லதல்ல. இது என்ன வகையான மனநலனே புரியலை. எல்லா வகையிலும் ஒரு அடிக்டான, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ இருவேறு கூறுகளாக பிளவுபடுத்தப்படுகிறது சமூகம். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கஞ்சாவை குடித்து கொண்டு
புரோக்கர் வேலையில் கூட ஒரு நேர்மை இல்லாமல் சொந்த, அதாவது யார் எந்த கட்சி காசு கொடுக்குறதோ அவர்களோட காட்டி கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய கூட ரெக்கார்ட் செய்யக்கூடிய சவுக்கு சங்கர் போன்றவர்களை எந்த லிஸ்டில் வைப்பீர்கள்? இன்னுமா சவுக்கு சங்கரை நம்புவது? இவ்வளவு அப்பட்டமாக வெளிப்பட்ட பிறகும் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை பேசிய ஆடியோக்கள், பாஜகவோட பேசிய ஆடியோக்களை வாங்கிய பெட்டிகள் எவ்வளவுலாம் என்கிற பல்வேறு கராரான விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. மதனுக்கு இவர் எப்படி பதில் சொல்லப்படாதுன்னு தெரியல. மதனுடைய நோக்கம் நல்லதா கெட்டதா என்பதை தாண்டி மதன் மூலமாக இந்த சவுக்கின் கோர முகம், அயோக்கியத்தனமான முகம் வெளிப்பட்டுக்கிறது. அதை நம்ம யாராலும் மறுக்க முடியாது. இதில் இந்த முத்துலிப்புன்ற ஒரு பத்திரிகையாளர் வேற காசுக்காக என்ன வேணா பண்ணலாம் மாட்டதுக்காக அவன் எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கான். அதாவது முத்துலிப்புங்கிற அவர் எவ்வளவோ அனுபவசாலி, இவன் ஒரு புரோக்கர். இந்த புரோக்கர்கிட்ட முட்டு கொடுத்துக்கிட்டு முத்துலிப்புங்கிற நபர் அசிங்கப்பட்டுற வீடியோவும் வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக சவுக்கு சங்கர் மூலம் இந்த ஊடகத்துறைக்கே ஒரு தலைக்குணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகங்களில் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்து, சரியா சொல்ல வேண்டாம், முகம் சுளிக்கும் அளவிற்கு இந்த சவுக்கின் அந்தரங்க அரசியல் இருக்கிறது. மிக கேவலமாக இருக்கிறது. மதன் ரவிச்சந்திரன் ஒவ்வொன்றாக போடுவதாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒவ்வொன்றாக போடட்டும். தொடர்ந்து சவுக்கு சங்கர் போன்ற ஆளுநர் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். கேவலமான ஜந்தாக இனம் பிரிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சமூகம் பல்வேறு விஷயங்களை இந்தியாவுக்கு முன்னுரிமாக செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஜந்துக்களை, இந்த மாதிரியான கேவலமான அரசியல் புரோக்கர்களை, மிருகங்களை தயவு செய்து இனங்காண வேண்டும். சவுக்கு சங்கர் என்ற போலியில் நம்பக்கூடாது என்பதை தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர் வீடியோ வர ஒவ்வொன்றாக பேசுவோம். நன்றி.